ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய டாப் 30 பப்ளிக் எக்ஸாமுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய 5 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் பசங்களா. ஸோ இந்த கொஸ்டின் ஓவராலாக படித்தாலே போதும், நம்ம பசங்க கண்டிப்பாக உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய 5 மார்க்ஸை நிச்சயமாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ கவலையே தேவையில்லை. அதோடு இல்லாமல் தமிழ் மீடியம் பசங்க கண்டிப்பாக கேட்பீங்க தெரியுப்பா. ஸோ இந்த தமிழ் மீடியம் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ அதனால் நம்ம தமிழ் மீடியமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ கவலையப்படாதீங்க, அடுத்த வீடியோ தமிழ் மீடியம் சேர்த்து போடுறேன். ஸோ அதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு முக்கியமான மேட்டர்ப்பா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கேட்டிருங்க. ஸோ அதுவும் அடுத்த வீடியோவில் கண்டினியூஸாக போட போகிறேன். ஸோ அது எல்லாமே டக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பில் பட்டன் ஆல் செட் பண்ணுறேங்க. முக்கியமாக நம்ம பசங்களுக்கு 12th கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸும் போட்டேன், 3 மார்க்ஸும் போட்டேன், 5 மார்க்ஸும் போட்டேன். அதே மாதிரி 12th ஃபிசிக்ஸோட இம்பார்ட்டன்ட் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் வந்து வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டுமே சேர்த்து போட்டுருங்கப்பா. இப்போ வரைக்கும் இன்னும் யாரெல்லாம் அதை பார்க்காம இருக்கீங்களோ போயிட்டு உடனடியாக பார்த்துருங்க. 12th தமிழில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் சிறுவினாசம் போட்டிருக்கேன், குருவினா நெடுவினா எது படிக்கணும் அதையும் போட்டிருக்கேன்ப்பா. ஸோ அதனால் நம்ம பசங்களுக்கான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்டினியூஸாக போட்டுக்கிறேன். ஸோ அதனால் எதுவுமே மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு பண்ணிவிட்டு டெலிகிராம் குரூப்பில் இன்னும் யாராலும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போயிட்டு உடனே ஜாயின் பண்ணுங்கப்பா. அங்கே தான் நம்ம பசங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு போட்டுருவேன். அதுக்கப்புறம் நம்ம பசங்க ஒரு சில பேர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வேணும், பிடிஎஃப் வேணும் கேட்டுறீங்க. மோஸ்ட்டாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை அப்லோட் பண்ணுறப்ப நம்ம டெலிகிராம் குரூப்பில். சரி வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் போயிடலாம். ஸோ இப்போ 10th வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் இன்புட் அண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 11th பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் டோக்கன்ஸ் இன் பைத்தான். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் டபுள் ஸ்டார் போடணும்னு சொல்கிறோம் அந்த கொஸ்டினில் கட்டாயம் பசங்க படிங்கப்பா, ஸ்கிப்பே பண்ணிடாதீங்க. என்ன கேட்டால் இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் படிச்சிட்டாலே நம்ம பசங்க மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 5 மார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் கொஸ்டின் கேட்பாங்க, ப்ரோக்ராம் கொடுத்துட்டு அவுட்புட் எழுதுற மாதிரி, அப்படின்னா டீபக் எரர்ஸ் சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராமில் எந்த மாதிரி எரர்ஸ் வரும் ஸோ அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும், சரிங்களா. அந்த மாதிரி ஒரு மாடல் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எந்தெந்த மாடல் பார்க்கணும் அப்படின்றத நான் பசங்களுக்கு அடுத்த வீடியோ தனியாகவே சொல்கிறேன், சரிங்களா. ஸோ கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஃபாலோவிங் பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியும். ஸோ இந்த மாதிரி 5 சப்மிட்டிங் கொடுத்துருவாங்க. ஏஐடி, பிசிஹெச்ஆர், சி ரவுண்டு, டி டைப் ஃபங்க்ஷன், இ வந்து பார்த்தீங்கன்னா பவ். ஸோ இது வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருப்பா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, பப்ளிக் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ அதனால் ரிப்பீட்டடாக வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி மாடலில் பார்த்து வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டினும். 16th பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் அபவுட் ஸ்ட்ரிங் ஆப்பரேட்டர்ஸ் இன் பைத்தான் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள், ஓகேங்களா. தயவு செஞ்சு நம்ம பசங்க 5 மார்க் எழுதும் போது ப்ரோக்ராம் ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒரு 4-5 லைன் வர மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எழுதி வச்சுங்கப்பா. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மார்க் ரொம்ப கம்மியாக தான் போடுவாங்க. நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதுனா உங்களுக்கு 3 மார்க்ஸ் அல்லது 3.5 தான் போடுவாங்க. ப்ரோக்ராம்ஸ் எழுதினா உங்களுக்கு 4லேருந்து 4.5 மார்க் அழகாக ஸ்கோர் பண்ணலாம். ஹாஃப் மார்க் கட் ஆஃப் மார்க் சொல்லிட்டு கட் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் 19th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் நல்லா பார்த்து வச்சுங்க. 20th கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இன் ரிலேஷனல் அல்ஜிப்ரா வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள், ஓகேங்களா பசங்களா. நெக்ஸ்ட் 21 பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், பல எக்ஸாம்ஸில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 22 பார்த்தீங்கன்னா ரைட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் த ஃபங்க்ஷன்ஸ். 23 பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல், ரைட் த கமெண்ட்ஸ் இன் ஈச், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 24 பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ட் த ஃபாலோவிங் எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் இன் த ஸ்டூடெண்ட் டேபிள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூசிங் குரூப் பை கிளாஸ், ஓகேங்களாப்பா. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூசிங் ஆர்டர் பை கிளாஸ், ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 25 பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டு வராங்க. டிஃபரன்ஷியேட் எக்ஸல் ஃபைல் அண்ட் சிஎஸ்வி ஃபைல் வெரி இம்பார்ட்டன்ட், ட்ரிபிள் ஸ்டார் போட்டு வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா. நெக்ஸ்ட் 26 பொறுத்த வரைக்கும் ரைட் த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் டு ரீட் எ ஃபைல் இன் பைத்தான், ஓகே. ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ப்பா, ஜஸ்ட் பார்த்து வச்சுங்க. 27 ரைட் த ரூல்ஸ் டு பி ஃபாலோ டு ஃபார்மட் த டேட்டா இன் ஏ சிஎஸ்வி ஃபைல், ஓகேங்களா. 28 பொறுத்த வரைக்கும் ரைட் த ரூல்ஸ் டு பி ஃபாலோ டு ஃபார்மட் த டேட்டா இன் சிஎஸ்வி ஃபைல். அதனால பார்த்து சேம் கொஸ்டின் தான், சாரிப்பா டபுள் அடி போட்டேன். நெக்ஸ்ட் 29 பார்த்தீங்கன்னா ரைட் எனி 5 ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். 30th கொஸ்டின் வந்து வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சிஸ்டம் ஓஎஸ் கெட் ஆப் மாடியூல் இன் பைத்தான் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன், ஓகேங்களா. நெக்ஸ்ட் 31 ரைட் இன் பிரீஃப் அபவுட் SQLite அண்ட் த ஸ்டெப்ஸ் யூஸ்ட் டு யூஸ் இட், ஜஸ்ட் பார்த்து வச்சுங்க இந்த கொஸ்டின். 32 வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஹேவிங் கிளாஸ் கிவ் அண்ட் எக்ஸாம்பிள் பைத்தான் ஸ்கிரிப்ட், ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் சம் ரேராக கேட்பாங்கப்பா, ஜஸ்ட் என்னன்னு பார்த்து வச்சுங்க. 33 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் டீட்டெயில் த டைப்ஸ் ஆஃப் பை பிளாட்ஸ் யூசிங்
மேட் பிளாட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் பார்த்துங்கப்பா. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பசங்க ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் வேணும் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி நான் பசங்களுக்கான எல்லா சப்ஜெக்ட்டும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் போட்டுருங்கப்பா. ஸோ அதெல்லாம் நீங்கள் தவறாமல் தெரிஞ்சுக்க டக்குன்னு பார்க்க நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தெரியாமல் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காம கீழே டெலிகிராம் குரூப் இருக்கு, இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாமல் போய் உடனே ஜாயின் பண்ணுறேங்கப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தொழில் தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்க்கலாம், மிஸ் பண்ணிடாதீங்க.